ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் ட்ரை பண்ண போகிறோம். கலரை பார்த்துன்னு தக்காளி சட்னின்னு நினச்சிருப்பீங்க. இது தக்காளியே சேர்க்காத ஒரு வெங்காய சட்னி. ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளியை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து தக்காளி சேர்க்காத வெங்காய சட்னி. கலர் வந்து தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இடையில மூடி வச்சு கூட நல்லா வதக்கி எடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சட்னி அரைச்சதுக்கப்புறமா தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ வெங்காயம் வதங்குறதுக்காக மூடி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஏன்னா நம்ம திரும்ப வந்து வெங்காயத்தை சட்னியை வந்து அடுப்பில் வைக்க போகிறதில்ல. அதனால் பச்சை வாசனை போந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். ஸோ நான் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, காரத்துக்கு வந்து நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்தேன். உங்கள்கிட்ட வந்து நார்மல் சில்லி பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன்னா அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ இதில் காரத்துக்கும் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் மட்டும்தான், நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த தண்ணியோடு சேர்த்து அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அந்த ரெட் கலர் தக்காளி சட்னி கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு இதை வந்து அவ்வளோதான், ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு வழக்கம் போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க மையை. ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு சட்னியை வழக்கம் போல் தாளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோங்கன்னா பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். ஸோ திரும்ப வந்து சட்னி அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா பாய். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது, அதனால தான் சொல்கிறேன். பாய்.